அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கடலில் உருவாகிறது புதிய ராட்சச புயல். இன்றைய நாட்கள் தமிழகத்தில் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி பள்ளிகள், கல்லூரி விடுமுறை விடப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். எந்த மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும்? என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது கொடுக்கப்பட்டனர்? எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும், பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வங்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை நாட்கள் புயலாக வலுப்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இரண்டுக்கும் மேற்பட்ட சுழற்சிகள் புதிதாக உருவாகி உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக கடலில் மீன்பிடிக்க செல்ல இருக்கும் அனைத்து மீனவர்களும் கட்டாயம் இன்றைய நாட்கள் கரை திரும்ப வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனவு அதிக கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க. குறிப்பாக இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக அறிவிக்கப்பட்டு வராங்க. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை 25க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை அதிக கனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் 11க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் அதிக கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு தமிழகத்தில் மீண்டும் மழையின் தாக்கம் தொடரும் என அறிவிக்கப்பட்டனர். வங்கடலில் 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இன்று தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை அதிக கனமழை தொடரும் என அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இன்றைய நாட்களை பொறுத்தவரை, அதாவது நேற்று காலை 5:30 மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று நேற்று காலை 8:30 மணியளவில் அதே பகுதியில் நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய நவம்பர் மாதம் 24ஆம் தேதி இன்றைய நாட்கள் தென்கிழக்கு வங்கடல் பகுதி மற்றும் அதனையொட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மீண்டும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் தற்போது நிலவரப்படி அடுத்த 48 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் புயலாக வலுப்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. நேற்று முன்தினம் குமரிடல் மற்றும் அதனையொட்டிய பூமத்திய ரேகை பகுதியில் இந்திய பெருங்கடல் பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் வங்கடல் மற்றும் குமரிடல் அதனையொட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என அறிவிக்கப்பட்டனர். தென்கிழக்கு அரபியல் பகுதியில் வலு ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக ஒரு புதிய புயல், 2க்கும் மேற்பட்ட சுழற்சிகள் தற்போது வரை உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிக கனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கனமழை கொட்டியிருக்கும். அதன்படி இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்களை பொறுத்தவரை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை. தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட 2க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய நவம்பர் மாதம் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியான கனமழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த புயலுக்கு சென்னியார் அப்படின்னும் பெயரும் சூட்டப்பட்டு வராங்க. ஏற்கனவே வந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டது. ஆனால் அதைவிட இந்த புயலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டாங்க. இதற்கு முன்பு வரக்கூடிய புயலின் தாக்கம் தற்போது வரை குறைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு முன்பு உருவாகிய புயலை விட இந்த புயல் தற்போது வலு அதிகமாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றும் வீச உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. நாளை நாட்கள் பொறுத்தவரை 100 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது நாளை நாட்கள் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி, அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி என
அடுத்த 2 நாட்களுக்கு இந்த புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இந்த புயல் உருவாக பிறகு தமிழகத்தில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க. அது மட்டுமல்லாமல் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவாகும் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று புயலாக உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இந்த புயலுக்கு பார்த்தீங்கன்னா, சென்யார் அப்படின்னும் பெயரும் சூட்டப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. சென்யார் அப்படின்னா அரபு மொழியில சிங்கம் என்று பொருள் சொல்றாங்க. இந்த சென்யார் புயல் தற்போது தமிழகத்தை தாக்குமா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில், தற்போது வரை அதற்கான விடை இல்லை என அறிவிக்கப்பட்டாங்க. இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி அன்றைய நாட்கள் புயல் உருவான பிறகுதான் தமிழகத்திற்கு பாதிப்பு அதிகமாக இருக்குமா, குறைவாக இருக்குமா அப்படின்னும் முடிவு எடுக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட உள்ளதாக தற்போது வரை அறிவிக்கப்பட்டவங்க. இதற்கு முன்பாக தமிழகத்தில் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் அமுதா அவர்கள் கூறியபோது, வரக்கூடிய நவம்பர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதம் ஆகிய 2 மாதங்கள்ல 2க்கும் மேற்பட்ட புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக 59% அளவுக்கு கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டாங்க. இந்த கனமழை காரணமாக தமிழகத்தில் பாதிப்புகள் ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மாவட்ட வாரியாக பள்ளியில், கல்லூரி விடுமுறை விடப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியருக்கு முன்கூட்டியே தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது மழையின் தீவிரம் அதிகரித்தால் கண்டிப்பாக மாவட்ட வாரியாக பள்ளிகள், கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க. இந்த விடுமுறை முன்கூட்டியே தெரிவிக்கப்பட வேண்டும் என தற்போது வரை அறிவிக்கப்பட்டு வராங்க. இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்றைய நாட்கள் தற்போது நிலவரப்படி பள்ளிகளுக்கு மட்டும் தான் விடுமுறை விடப்பட்டாங்க. ஆனா, இன்னும் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு தமிழகத்தில் மழையின் தீவிரம் கண்டிப்பாக அதிகரித்தால், அந்த மாவட்டத்திற்கும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க. தற்போது நிலவரப்படி 3க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை விடப்பட்டு வராங்க. அது மட்டுமல்லாமல் மழையின் தீவிரம் மாவட்ட வாரியாக மீண்டும் அதிகரிக்கப்பட்டால் கண்டிப்பாக அந்த மாவட்டங்களுக்கும் விடுமுறை விடப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, உடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் நவம்பர் மாதம் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகள்ல தென்கிழக்கு வங்கடல் பகுதி மற்றும் அதனையொட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தெற்கு மற்றும் அதனையொட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதி, ஏனைய தென்கிழக்கு மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக தமிழகத்தில் மீனவர்கள் கட்டாயம் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.